இலங்கையில் வந்து அன்றாடம் வந்து ஏதாவது ஒரு சம்பவங்கள், ஒரு அசம்பாவிதங்கள், ஒரு கைதுகள் வந்து நடைபெற்றிருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. அந்த வகையில் வந்து இன்றைய நாளில் வந்து ஒரு கைது ஒன்று நடைபெற்றிருக்குது. அதாவது இலங்கையில் வந்து மசாஜ் நிலையம் என்ற பெயரில் வந்து 9 பெண்களை வந்து இன்றைய தினம் வந்து கொழும்பு கருவாத்தோட்ட போலீஸார் வந்து கைது செய்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இலங்கையினுடைய பெண்கள் இல்லை, வெளிநாட்டு பெண்கள், அதாவது தாய்லாண்டை சேர்ந்த பெண்கள் வந்து இலங்கையில் வந்து சட்டவிரோதமாக மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் வந்து ஒரு விபச்சார விடுதியை வந்து நடத்தி வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து போலீஸாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் வந்து இந்த கைது வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கைது வந்து எப்படி வந்து நடைபெற்றிருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி போலீஸாருக்கு வந்து ஒரு ரகசிய தகவல் வந்து கிடைத்திருக்கு. இதை வந்து உறுதி செய்வதற்கு வந்து போலீஸார் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், ஒரு வெளிநாட்டு பிரஜை போல், அதாவது ஒரு வெளிநாட்டு கஸ்டமர் போல் வந்து வேடமிட்டு இந்த நிலையத்துக்கு வந்து போயிட்டு தகவலை திரட்டி அதுக்கு பிறகு வந்து உறுதி செய்ததுக்கு பிறகு தான் இந்த கைது வந்து நடைபெற்றிருக்குது. அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த 9 பெண்களும் வந்து இலங்கையை சேர்ந்த பெண்கள் இல்லை, அதாவது தாய்லாண்டை சேர்ந்த வெளிநாட்டு பெண்கள். உங்களுக்கே தெரியுமா, நான் இலங்கையில் வந்து இந்த ஒரு விபச்சாரம் என்பது வந்து ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாடுகளில் இருக்குது. இப்போ தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் வந்து இது வந்து ஒரு அனுமதி பெற்ற ஒரு தொழில் தான் இந்த தொழில். இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் வந்து இதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் வந்து இந்த கைது வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கைதுக்கு பின் வந்து இதனுடைய உரிமையாளரை வந்து போலீஸார் விசாரணையின் போது அவர் சில தகவலை வந்து கூறியிருக்காரு. அதாவது குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து, இந்த விபச்சார விடுதிக்கு வந்து பல வர்த்தகர்கள் வந்து போவதாக ஒரு தகவல் வந்து அவர் வந்து கூறியிருக்காரு. அது சம்பந்தமான விசாரணைகள் வந்து நடைபெற்றிருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் நடைபெற்ற ஒரு கைது. இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னும் ஒரு கைது வந்து நடைபெற்றிருக்குது. எங்கன்னு சொன்னால், முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுர பகுதியில் வந்து ஒரு கசிப்பு உற்பத்தி நிலையம் வந்து இதுவும் வந்து போலீஸாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வந்து இந்த கைது வந்து நடைபெற்றிருக்கு. இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து கைது செய்யப்பட்ட நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், ஒரு சிறு ஆள். பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து போதைப்பொருள் வந்து எவ்வளவு வந்து எல்லா இடமும் பரவி இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்மை காலமாக நடைபெற்று கொண்டு இருக்கு. என்னை பொறுத்த மட்டுக்கு இந்த மாதிரி சட்டவிரோதமான செயற்பாடுகள் வந்து இலங்கையில் வந்து முற்று முழுதாக வந்து அகற்றப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும். இன்னும் ஒரு சம்பவம் வந்து எங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து நடைபெற்றிருக்குது. அதாவது 50 லட்சம் ரூபா பெறுமதியான வெளிநாட்டு பணமும் சில குறிப்பிட்ட நகைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் வந்து இரவு வேளையில் வந்து ஒரு வீடு ஒன்று உடைக்கப்பட்டு பணமும் நகையும், அதாவது வெளிநாட்டு பணமும் நகையும் வந்து திருடப்பட்டிருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் வந்து இன்றைய தினம் வந்து கைது செய்திருக்காங்க. இலங்கையில் பாருங்கள் எவ்வளோ குற்றச்செயல்கள் நடக்குதுண்டு. குறிப்பாக வந்து இந்த போதைப்பொருள், இந்த திருட்டு எல்லாமே இலங்கையில் வந்து எல்லா இடமும் இப்போ பரவி போய் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிஞ்சிட்டு வருது. இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு வந்து செய்திகள். இதை வந்து சுருக்கி ஒரு சின்ன ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் தந்திருக்கேன்.